மூட்டு வலி குணமாக என்ன சாப்பிட்டு பார்க்கலாமா? மாடிப்படி ஏறினாலோ இல்லை உட்காந்து எந்திரிக்கும் போதோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி டைமில் சாப்பாடு அருமையான ஒரு உணவு போட்டு பார்க்கலாம். அதேமாதிரி 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மூட்டு வலி கண்டிப்பாக வரும். வராதவங்க வராடாமல் தடுத்துக்கிட்டு இந்த பொருள் உணவு போட்டு சாப்பிடலாம், தொடர்ந்து சாப்பிடலாம். அதே மாதிரி நடக்கும்போது முறுக்கு முறுக்கு சத்தம் கேட்கும். மூட்டில் நம்ம இறுக்கமாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த இலகுத்தன்மை இல்லாமல் விறப்பாக இருந்த மாதிரி கால் விரைச்ச மாதிரி இருக்கும். பாத்ரூமில் உட்காந்து எந்திரிக்கும் போதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த விறப்பு தன்மை குறையும். மடக்குன்னு இதாகிருமோ சொல்லி பயந்து எந்திரிக்கும். ஏதாவது பிடிச்சிட்டு எந்திரிக்கிறது, உட்காந்து எந்திரிக்கும், ஏதாவது பிடிச்சி எந்திரிக்கிறது. உட்காரும்போது அதே மாதிரி தான், எந்திரிக்கும் போது அதே ரொம்ப நேரம் பாத்ரூமில் உட்காந்துருக்க முடியாது. கால் அந்தளவுக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். முழங்கால் வலி பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நமக்கு என்ன பண்ண தெரியாது. அதுவும் ஏஜ் கூட பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதுக்கு என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இது எப்படி ஸ்டார்ட் ஆகுனா, ஸ்டார்டிங் நம்ம நடக்கும்போது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மடமடம் ஓடுவோம், உட்காருவோம், எந்திரிப்போம். அந்த மடக்கில் உட்காந்து எந்திரிக்கும்போது ஈஸியாக இருந்துச்சிடும். அதுக்கப்புறம் தான் உட்காருது சமணம் போட்டு உட்காந்தா அந்த முழங்கால் வலிக்கும். அந்த சமணம் போட்டு உட்கார முடியாது. அதே மாதிரி சேரில் உட்காந்து எந்திரிக்கும்போது அந்த கையை ஊனி எந்திரிக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது அது மாதிரி தான் முறுக்கு சத்தம் கேட்குறது, வலி லைட்டாக பெயின் இருக்குது, அப்படியே மூட்டு இறுக்கமாகவே இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இப்போ ஸ்டார்டிங் இருக்குது. அதுக்கு ஸ்டார்டிங்கில் எண்ணெய் தடவலாம். சின்ன வயசுலேருந்து நம்ம கை கால்கள் எண்ணெய் தடவி தரும்போது அந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் தள்ளி போடலாம். அந்த மூட்டு வலி, அந்த மூட்டு இறுக்கம், அந்த உராய்வுத்தன்மை, மூட்டுகளுக்குள்ள உள்ள உராய்வுத்தன்மை கிடைக்கும். நல்லெண்ணெய் போட்டுரும்போது எண்ணெய் அப்ளை பண்ண ரொம்ப முழங்கை எங்கெல்லாம் எலும்பு ஜாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணணும். ரொம்ப ரொம்ப நல்லது. உணவுப் பொருள் மூலமாகவும் நம்ம சாப்பிட சரி பண்ணலாம். எப்படி சரி பண்ணி பார்க்கலாம். நீண்ட நேர பயணம், அடிக்கடி கார்லேயே போகிறது, இந்த லாரி டிரைவர், பஸ் டிரைவர், இந்த மாதிரி டிரைவர் வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மூட்டில் வரும். ஏன்னா அந்த முழங்கால் அசைய கொடுக்காம அப்படியே உட்காந்துட்டே ரொம்ப லாங்கில் போகிறது. அது ஒரு காரணம். முடிஞ்ச வரைக்கும் நடப்பயிற்சி மேற்கொள்ளணும். இந்த மாதிரிலாம் அடிக்கடி நம்ம கால்களுக்கு அப்பப்போ வேறு மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணணும். கீழே உட்காந்து பழகணும். அதுமாதிரி கீழே உட்கார மாதிரி சேரில் உட்காந்து பழகக்கூடாது. நடப்பயிற்சி மேற்கொள்ளணும். அது வாக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சாப்பாட்லேயும் வளவளப்பு தன்மை உள்ள உணவுப் பொருள் நிறைய சாப்பிடலாம். வெண்டைக்காய் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நெய், எள்ளு சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லது. ஆயில் தன்மை உடையது பார்த்திங்களா. அந்த மூட்டுகளுக்கு உள்ள உராய்வு தன்மை ரொம்ப டைட்டாக இருக்கிறது அந்த எண்ணெய் பசை இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா. அந்த பசை இல்லாத இருக்கிறத குறைக்கும் தன்மையுடையது. அந்த எண்ணெய் பசை இல்லாமல் போகிறத குறைக்கும், அதிகரிக்க செய்யும். மூட்டுகளுக்குள்ள இடையே உள்ள உராய்வு தன்மை அதிகரிக்க செய்யும் எள்ளுக்கு ரொம்ப ரொம்ப பவர் உண்டு, அந்த சக்தி உண்டு. அதே மாதிரி நெய் சாப்பிட்லாம், தயிர் சாப்பிட்லாம், வெண்டைக்காய் சாப்பிட்லாம், ராகி, கேழ்வரகு சாப்பிட்லாம், கால்சியம் கண்டென்ட் உள்ள பொருள் எல்லாமே சாப்பிட்லாம். நம்ம மூட்டு எலும்பு, ஆட்டு எலும்பு சூப்பர் பார்த்திங்கன்னா, கொலாஜன் தன்மை அது சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லதாகும். மூட்டுகளுக்கு ரொம்ப ரொம்ப பலம் இருக்கும். கொலாஜன் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்டாலே போதும். இந்த எலும்புகளுக்கு ரொம்ப பலம் கிடைக்கும். அதே மாதிரி தசைகளுக்கும் நல்ல பலம் கொடுக்குறது இந்த கொலாஜன் ரிச் ஃபுட்ஸு. ஆட்டு எலும்பு சூப்பு, எள்ளு, நெய், தயிர், முட்டை, இந்த மாதிரி அந்த நாட்டுக்கோழி சாப்பிட முடியுங்களா, அந்த ஸ்கின்னோடு சாப்பிட்ணும். இப்போலாம் ஸ்கின்னை உரிச்சு தர்றாங்க, அந்த ஸ்கின்னோடு சாப்பிட்ணும். அது மாதிரி ஆட்டு நூசல் செய்யும்போது ஸ்லோ குக்கில் செய்யணும். குக்கரில் போட்டு உடனே ஃபாஸ்ட்டாக வேக வச்சு சாடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சு அப்படி சாப்பிடும்போது நமக்கு அதனுடைய கொலாஜன் தன்மை அந்த எலும்புலேருந்து வெளியே அங்கே நல்ல பலன் அளிக்கக்கூடியது. அதே மாதிரி விட்டமின் டி குறைவினாலும் நமக்கு மூட்டு வலி வரலாம். நம்ம அப்பப்போ வெயிலில் நிற்கணும். விட்டமின் டி வெயிலேருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி வேணும்னா நம்ம உடம்புல வெயிலில் படுற மாதிரி கால் வலியாக காலை வெயிலில் படுற மாதிரி கட்டிட்டு உட்காரலாம். உடம்பு ஃபுல்லாக ஒரு 20 நிமிஷம் வெயிலில், ரொம்ப உக்கிரமான வெயில் கிடையாது, காலையில் 10 to 11 இல்லைன்னா காலையில் 7 to 10 இல்லை 11 இந்த மாதிரி டைமில் நிற்கலாம். ஈவினிங் வெயிலே நிற்கலாம். ரொம்ப ரொம்ப விட்டமின் டி கிடைக்குன்னா வெயிலில் நிற்கணும். அதுவும் ரொம்ப எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஃபுட் மூலமாக மட்டும் கிடைக்காம அந்த சூரிய ஒளி மூலமாக விட்டமின் டி கிடைக்காம பார்த்துக்கணும். விட்டமின் டி ரொம்ப ரொம்ப நல்லது எலும்புகளுக்கு. ஏன்னா சாப்பாடு மூலமாக அந்த விட்டமின் டி கிடைக்காது, ரொம்ப ரொம்ப கம்மி தான். சூரிய ஒளியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின் டி நம்ம உடனே உடம்புக்கு கிடைக்கும். அப்படியே உடம்பு அப்படியே உட்கிரகிக்கும். மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே படுற மாதிரி வைக்கணும். வெயில் என்ன பண்ணும், ஒரு 20 நிமிஷம் டெய்லி. விட்டமின் டி குறை வச்சுக்கோங்களேன், நம்மளால் நடக்க முடியாது, உட்காந்தா முதுகு வலி வரும், எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் ஃபால்ட் காட்டிடும்.
அந்த மாதிரி டைமில் வந்து வராமல் தடுக்கணும்னா நம்ம சின்ன வயசுலேருந்து வெயிலில் வந்து நிற்கிறதுக்கு பழகிடணும். வெயில் கொஞ்சம் தான் போடணும், ஃபுல்லாக ஏசிலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விட்டமின் டி குறைபாடு வரும். செஞ்சு பாருங்கள். அந்த விட்டமின் டி குறைபாடு உள்ளவங்க வந்து இந்த எலும்புகளில் உள்ள பிரச்சனை உள்ளவங்க வெயில் பரவ நின்று பாருங்கள், கொஞ்சம் வந்து ரிலீஃப் கிடைக்கும். எலும்புகளுக்கு தேவையான சத்து கிடைக்காத போது தான் நமக்கு வந்து உட்காரும்போது முறுமுஞ்சு, எந்திரிக்கும் போது நடக்கும்போது வந்து அந்த எலும்புகளுக்கு இடையே ஒரு முறுமுன்னு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி டைமில் வந்து உடனே வந்து என்ன செய்யணும், நைட் படுக்கும்போது என்னென்னலாம் ஜாயிண்ட் எலும்புகளுக்கோ அங்கே வந்து நல்லா அப்ளை பண்ணிடணும். இதையும் ஒரு பழக்கமாக வச்சுக்கணும், தொடர்ந்து செய்யணும். மூட்டு வலிக்கு அந்த டைமில் போடக்கூடிய பெயின் கில்லர் மட்டும் போட்டு வச்சுக்கலாம், அந்த டைமில் ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பழைய வலி வரதான் செய்யும். பெயின் கில்லர் போட்டதோட சரி நம்ம உணவு மூலமாகவும் உடம்புக்கு தானாகவே வந்து எலும்புகளுக்கு பலம் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து உடம்பு வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு என்ன சாப்பிடலாம் பார்க்கலாம். தாமரை விதைகள் மக்கானா சொல்லி நிறைய சூப்பர் மக்களாக விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வாங்கிட்டு வந்து நெய்யில் வறுத்து லைட்டாக வறுத்தா போதும், மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்றலாம், ரொம்ப நல்லது. அதை பொடி பண்ணி மோரில் கலந்து சாப்பிட்றலாம், பாலில் கலந்து சாப்பிட்லாம், எவ்வகையில் நம்ம சாப்பிட்றலாம். ஒரு வந்து ஸ்மூத்தியை செஞ்சு சாப்பிட்லாம், பழங்கள் செஞ்ச நட்ஸ்லாம் போட்டு அந்த ஸ்மூத்தியில் தூவிட்டு சாப்பிட்லாம். சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. நமக்கு வந்து கால்கள் கிடைக்கிற சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும், எலும்புகளுக்கு கிடைக்கிற சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும் இந்த மக்கானா மூலமாக. இந்த மக்கானா கால் எலும்புகளை பலப்படுத்தும், அதே மாதிரி தசைகளையும் வந்து தசை ஈர்க்கத்துக்கு குறையும், நல்லா தசைக்கு ஸ்ட்ராங் கொடுக்கும், எலும்புகளையும் பலப்படுத்தும். அதே மாதிரி தசைகள் வந்து ஸ்ட்ராங்காகவும் எலும்புகள் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது ரொம்ப உதவுது இந்த மக்கானாங்கிறது. மூட்டுகளுக்கு இடையில் வீக்கத்தை குறைக்கும் இந்த தாமரை விதை. இதில் சத்துக்கள் பார்க்கலாமா. இந்த தாமரை விதையில் கால்சியம், பாஸ்பரஸ், மக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சது தான் இந்த தாமரை விதை. இதை வந்து அடிக்கடி வந்து சாப்பாடு சாப்பிட்றலாம், ரொம்ப நல்லது. இதை கூட மக்னீசியம் தசைகளுக்கு நல்லது. இதை கூட கால்சியம் எலும்புகளை பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும், எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்க செய்யும். 45 வயசுக்குள்ளே உள்ளவங்க இந்த தாமரை விதை வந்து யூஸ் பண்ணும்போது உடம்பு அப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுது, மூட்டு வலி ஆகுது, மூட்டில் இருக்க ஆரம்பிக்குது, வலி ஆரம்பிக்குதுன்னா நல்லா ரிலீஃப் கொடுக்கும். இதை வந்து ஊற வச்சு சாப்பிட்லாம், பொடி பண்ணியும் சாப்பிட்லாம், நெய்யில் வறுத்து மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்லாம். நமக்கு ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், ஸ்மூத்தியில் வந்து பொடி பண்ணி போட்டு அப்படியே சாப்பிட்லாம், முழுசாக ஊற வச்சும் சாப்பிட்லாம். எப்படி செஞ்சாலுமே வந்து ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணாமல் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் ரொம்ப நல்லது. ஊற வச்சு சாப்பிட்றது அது ரொம்ப பெஸ்ட், நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஊற வச்சு சாப்பிட்றது, பொடி பண்ணி சாப்பிட்றதும் அதே மாதிரி தான், ஸ்மூத்தியில் தூவி விட்டு சாப்பிட்றது நல்லதான். வறுத்து சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் கொஞ்சம் குறையும். ஸோ வந்து நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம், எப்படி சாப்பிட்றதுங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து சத்துக்கள் முழுமையாக வேணால் ஊற வச்சு சாப்பிட்ணும், பொடி பண்ணி ஸ்மூத்தியில் தூவி விட்டு சாப்பிட்லாம், இல்லை பாலில் கலந்து சாப்பிட்லாம். நெய்யில் ஃப்ரை பண்ணும்போது அதில் சத்துக்கள் கொஞ்சம் வீணாக தான் செய்யும் ஃப்ரை பண்ணாலே. ஸோ வந்து ஃபஸ்ட் சொன்ன 2 மெத்தட் ரொம்ப நல்லது. 60 வயசுக்குள்ளே உள்ளவங்க வந்து தாமரை விதை வந்து ஊற வச்சு சாப்பிட்லாம், தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்லாம், பாலில் ஊற வச்சு சாப்பிட்லாம், அதே மாதிரி பொடி பண்ணி பாலில் தூவி சாப்பிட்லாம், கொதிக்கிற பாலில் தூவி சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லா பெனிஃபிட் கிடைக்கும். 40 வயசுக்குள்ள உள்ளவங்க வந்து நெய்யில் வறுத்து கூட சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரி சின்ன வயசு வந்து குழந்தைங்கலாம் கொடுத்தோம், அது நல்லாயிருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்க, சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, ஒரு 40 வயசுக்கு உள்ளவங்க, 30 வயசுக்குள்ள உள்ளவங்களாம். அது ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிடும்போது சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த கால்சியம் கண்டென்ட், மக்னீசியம் கண்டென்ட், பாஸ்பரஸ்லாம் கிடைக்கும். ஒரு மருந்து பொருளாக சாப்பிட்டா உணவு பொருளாக இப்படி சாப்பிட்டு கொடுத்து பழக்கணும், அது ரொம்ப நல்ல பழக்கம் பார்த்தீங்களா. அதான் இப்போ பாலில் கலந்து குடிக்கும் பார்த்தீங்களா மக்கானாவை, அப்படி குடிக்கும்போது லைட்டாக வந்து நாட்டு சக்கரையோ இல்லை தேனோ கலந்து சாப்பிட்லாம், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கலாம் சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுக்கலாம், அது ஒரு ஸ்மூத்தி மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். பாலில் வந்து கொதிக்க வச்சு போடும்போது, இல்லை பாலில் ஊற வச்சு அதை வந்து தேனில் நாட்டு சக்கரை சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப வந்து பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் அப்படி சாப்பிடலாம், ரொம்ப நல்லது தான். அதுக்கப்புறம் எப்படி சாப்பிட்லாம்னா, ஸ்மூத்தி மாதிரி சாப்பிட்றது வந்து வயசு ரொம்ப அதிகமானவங்க, ரொம்ப இருக்கும் அதிகமாக இருக்கும், மூட்டு வலி அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி நிலைமைகள் பாதாம், அதே மாதிரி எள்ளு, வால்நட்ஸு, கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், பால், ஊற வச்ச வந்து வால்நட்ஸு, பாதாமு, அதே மாதிரி எள்ளு, இதெல்லாம் என்ன செஞ்சால் மிக்ஸி நல்லா அரைச்சிக்கிட்டு இந்த கொதிக்கிற பாலில் சேர்த்து, அதே மாதிரி இந்த பாலில் வந்து கொஞ்சம் ஒரு 15 பீஸ் இல்லை 16 பீஸ் வந்து இந்த மக்கானாவும் ஊற வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே மக்கானா வந்து முழுசாக கூட போட்டுக்கலாம், இல்லை பொடி பண்ணியும் போட்டு ஊற வச்சுக்கலாம். பாலில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் வந்து சப்ஜா சீட்ஸ் அது கொஞ்சம் போட்டுக்கிட்டு இனிப்புக்கு எதாவது போடுறாங்க அப்படின்னா, சுகரில் வந்து இனிப்பு போடப்படாதுன்னா சுகர் இல்லாதவங்க வந்து தேன் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கலாம், அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். குடிச்சு பாருங்கள். வயசு ரொம்ப அதிகமாக வந்து மூட்டுக்குலேருந்து இருக்க அதிகமாக உள்ளவங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது.
மூட்டு வலி வந்து பறந்து போயிடும். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ராஜி பியூட்டி அண்ட் ஹெல்த், ஹெல்த்து சேனல் தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த் வீடியோக்களும் பியூட்டி வீடியோக்களும் நிறைய போடுறேன்.